Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Unic UC 46 LED projector unboxing video. நம்ம இப்போ unboxing வீடியோவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இப்போ நான் பாக்ஸ் பின்னால் காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமேஜ் சிஸ்டம் LCD அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் வந்து 1200 luminous அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் வந்து 800:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேட்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா இதோட சைஸ் வந்து 800x480 அப்படிங்கிற ரெசல்யூஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகக்கூடியது வந்து 1080 பிக்சல் வரை சப்போர்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு LED லேம்ப் இருக்குது. அந்த LED லேம்ப் மூலிமா தான் இது உங்களுக்கு செவுத்தில் ப்ரொஜெக்ட் ஆகும். இதோட லேம்போட லைஃப் பார்த்தீங்கன்னா 20,000 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இது 5 வருஷத்துக்கு மேலே உழைக்கும் அப்படின்னு அர்த்தம். லென்ஸ் வந்து இதில் f=125 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் வந்து மேனுவலாகவும் இருக்குது. இதுவும் இதில் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். 1.07 மீட்டர் டு 3.8 மீட்டர் வரையும் இது கிளியரன்ஸ் ப்ரொஜெக்டர் இருக்கும். அப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரோட சைஸ் வந்து இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 34 இன்ச்சு டு 130 இன்ச்சு வரையும் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரிவ்யூவில். சரி, இப்போ இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு ரேஷியோ கொடுத்து 16:9 அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் இதில் வந்து 16.7 மீட்டர் அப்படிங்கிற கலர் கொடுத்துருக்காங்க. கீஸ்டோன் வந்து மேனுவல் +or-15 டிகிரி கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை வந்து 100 to 240 அப்படிங்கிற பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்மளோட வீட்டில் வர கரண்ட்டோட பவர் சப்ளை அளவு தான் இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் பவர் வந்து 55 வால்ட் வந்து மேக்ஸ் இருக்குது. அடுத்து இன்புட் டிவைஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா USB போடலாம், SD கார்டு போடலாம், ஏவியோட டிவியோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்புறம் வந்து இது டிவிடியோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிஷ்ஷோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் HD சேனல்ஸையும் இது ப்ரொஜெக்ட் பண்ணும். அது மேலும் இல்லாமல் HDMI சப்போர்ட் இருந்தால் நீங்கள் HDMI போர்ட் மூலயமா உங்கள் டிஷ்ஷை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து மெயினாக VGA கேபிள் சப்போர்ட் ஆகும். VGA கேபிள்னால் நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இதுக்கு நேரடியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு IR அப்புறம் ரிமோட் இதில் சப்போர்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரிமோட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மேலும் அவுட்புட் வந்து இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக். அதில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹோம் தேட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மேலும் ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதிலே ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து 8 ohm 1 volt அப்படிங்கிறதுல ஓடிட்டுருக்கு. சிஸ்டம் வந்து இது Unic OS அப்படிங்கிறது இது சப்போர்ட் பண்ணும். இதுக்குள்ளே இருக்குது Unic OS-ஓட சிஸ்டம். இதில் வந்து ப்ரோக்ராம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது வந்து Unic OS-ங்கிறது. லாங்குவேஜ் வந்து 23 லாங்குவேஜ் வரை இதில் சப்போர்ட் ஆகும். இதிலே கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸாக. அப்புறமேட்டு இதோட வெயிட் வந்து 1 kg இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறும் சின்ன ப்ரொஜெக்டர் தான் இது. அப்புறமேட்டு வைஃபை வந்து இதில் சப்போர்ட் ஆகும். 2.4G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து இதில் கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபோன்லேருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபோனே வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். அதை நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். மேலும் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். நல்லா சேஃப்டியாக தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. பஞ்செலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரொஜெக்டர். இது AV கேபிள். நீங்கள் வந்து இதை வந்து ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிவிடியோ இல்லாட்டினா டிவிடியோ சன் டைரக்டோ இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஆடியோ, இது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இது வந்து இது 2 ஆடியோ, இது 1 வீடியோங்க. இது வந்து டைரெக்டாக அதோட கனெக்ட் பண்ணுற பின்னு. இது வந்து பவர் கேபிள். இது வந்து ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணி பவர் போட்டுக்கிறதுக்காக. இப்போ நம்ம ப்ரொஜெக்டருக்குள்ளே போவோம். ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 1 kg தான் போட்டிருக்காங்க. 1 kg கூட இருக்காதுன்னு எனக்கு தோணுது இதை பார்த்தோன்னா. இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஓகே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க, பிளாக் பட்டன், ஆன் பட்டன். இது வந்து செட்டிங்ஸ், இது என்னன்னு தெரில பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், கீ ஸ்டோனு, எல்இடி லேம்ப் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இதில் வந்து வரும்போதே லென்ஸ் ப்ராடக்டர் கொடுத்துருக்காங்க. இதை கழட்டினீங்கன்னா உள்ளே பாருங்கள், உள்ள லென்ஸு தெரியுதா, இதுதான் லென்ஸுங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா யூனிக் அப்படிங்கிற அவங்க பிராண்டோட லோகோ இருக்குது. ப்ரொஜெக்டர் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இங்கே இதுதான் ஸ்பீக்கர், அவுட்புட் ஸ்பீக்கர். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏவி பின்னுங்க. இதான் நான் சொன்னேன்ல, இதோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் டிவி பார்க்கலாம், இல்லைனா சன் டைரக்டோட கனெக்ட் பண்ணலாம். அதே நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஆடியோ டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட்டுக்கு HDMI கேபிள் இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட்டு. அப்புறம் ஒரு SD கார்டு போடலாம், பெரிய SD கார்டுங்க அதில். அதுக்கப்புறமேட்டு USB போடலாம். இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அவுட்புட் 5 volt வரையும் இதில் கொடுப்பாங்க. இதுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் IR ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து VGA போர்ட்டு. இதில் வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்புட் ரிசோர்ஸுங்க. இதில் தான் பவர் வந்து கேபிளை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இதை ஆன் பண்ணிங்கன்னா இது உள்ளே போகும், அப்புறம் ஆன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள், பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.